Hallelujah, hallelujah. Warm greetings to each one of you this morning in the wonderful name of our Lord and Savior, Jesus Christ. நம்முடைய அருமை இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Welcome each one of you this morning to this very special online worship service. இந்த மிகவும் விசேஷித்த இணையதள ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். Shall we pray and begin this morning service? நாம் ஜெபித்து இந்த காலை ஆராதனை துவக்குவோமா? Most gracious, loving heavenly Father, மிகவும் கிருபை நிறைந்த பரலோக தந்தையே, our hearts are filled with gratitude for what you've been in each one of our lives, God. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் யாராக இருந்தீர் என்பதை குறித்து உண்மையிலே நாங்கள் நன்றி உணர்வோடு நின்று கொண்டிருக்கிறோம். You've been so faithfully leading us and guiding us all through this month. இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை அற்புதமாய் மிக உண்மையாய் நடத்தி வந்திருக்கிறீர் ஐயா. Your good hand had protected us, preserved us and met supplied every need. உம்முடைய நன்மையான கரம் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்து எங்களுடைய ஒவ்வொரு தேவையை சந்தித்தது ஐயா. We have come this morning to worship you. உம்மை ஆராதிக்கும்படி இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். Fill our hearts with joy and gladness, O Lord. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். May thy name alone be exalted and glorified in whatever we do and say this morning. நாங்கள் சொல்வதிலும் செய்வதிலும் உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக தகப்பனே. We come against every hindrance, obstacle in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா தடைகளுக்கு விரோதமாக நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். And we vow to give you all the glory and the honor. ஒருவருக்கே சகல துதிகன மகிமை செலுத்த ஜாக்கிரதையாய் இருக்கிறோம் ஐயா. For we ask all these things in the most precious name of our Lord and Savior Jesus Christ. இவை அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord has brought us to the last Sunday of this month. கர்த்தர் இம்மாதத்தின் கடைசி ஞாயிறன்று நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். The Lord has been with us as our faithful friend. கர்த்தர் உண்மையுள்ள நண்பராய் நம்முடனே கூட இருந்தார். How many of you are really grateful in the presence of God? கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை பேர் அதற்காக நன்றியுள்ள உள்ளத்தோடு காணப்படுகிறீர்கள்? Graciously the Lord protected us from all harm and danger. எல்லா அபாயம் ஆபத்தினின்றும் தேவன் கிருபையாய் நம்மை பாதுகாத்து கொண்டார். The Lord has healed us from many sicknesses. கர்த்தர் அநேக வியாதி ரோகங்களினின்று நம்மை அவர் சுகமாக்கினார். We lack nothing in this world. இந்த உலகத்திலே நம் வாழ்க்கையில் ஒன்றிலும் நாம் குறைவு படவே இல்லை. He blessed us with all goodness of life. தேவன் அவருடைய எல்லா நன்மைகளை கொண்டு நம் வாழ்க்கை ஆசீர்வதித்திருக்கின்றார். We're going to praise the Lord. கர்த்தரை நாம் துதிக்க போகின்றோம். Hallelujah. Hallelujah. Let us sing this wonderful hymn. Let us lift up our hearts and sing.
நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி ஆண்டவரை பாடுவோம் என்ற பாடலை பாடுவோம். Many think worship starts at the end of the singing time. அநேகர் நினைக்கிறார்கள் ஆராதனை என்பது பாடல் வேளை முடிந்த பிறகு ஆரம்பிக்கிறது என்று நினைக்கிறார்கள். But it is not so. ஆனால் அது உண்மை அல்ல. Worship starts the moment the service starts. ஆராதனை என்பது ஆராதனை துவங்கின நொடி பொழுதே நாம் ஆராதிக்க துவங்குவதுதான் ஆராதனை. So involve yourselves in this time of singing. ஆகினால் இந்த பாடல் வேளையிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி ஆராதியுங்கள். Let us lift up our hearts and sing, shouting praises to God our King. For He took all our sins and our sickness too. He is worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our voice and sing His praise. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. He did leave all His heavenly fame, all His glory and power and name. He descended to die on the cross for us. He is worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our voice and sing His praise. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. He hath granted us power to reign over Satan and death and sin. We are victors through Him who doth love us much. He is worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our voice and sing His praise. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. He is worthy of all praise. He is worthy of all praise. Hallelujah. Hallelujah. He is worthy of all our praises. அவரே நம் துதிகள் யாவற்றுக்கும் பாத்திரர். We're going to sing a wonderful Tamil song and magnify the Lord. ஒரு தமிழ் பாடல் ஒன்றை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரதாபப்படுத்தவிருக்கின்றோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும்
ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். Hallelujah. Hallelujah. As we walk according to the commandments of the Lord, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கும் பொழுது we shall receive all the blessings pronounced upon the obedient ones. கீழ்ப்படிந்தோருக்கு தேவன் வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. We shall be blessed by the Lord. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். Hallelujah. Our family shall be blessed by the Lord. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Our children shall experience the blessings of the Lord. நம்முடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். It is God's desire his children are blessed. தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சையும் விருப்பமுமா இருக்கின்றது. Hallelujah. 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 How many of you really happy in the presence of எத்தனை God? பேர் தேவ சமூகத்திலே மெய்யாகவே சந்தோஷமா இருக்கிறீர்கள்? We're going to worship God for a few நாம் moments. தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகின்றோம். Psalm 22 verse 3, சங்கீதம் 22 3ஆம் வசனம் a well-known passage of scripture. அனைவரும் அறிந்த ஒரு வேத பகுதி. But thou art holy, O thou that inhabitest the praises of Israel. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். We find few aspects of God dwelling praise. தேவன் வாசம் பண்ணுகிற துதியினுடைய ஒரு சில அம்சங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். God dwelling praise focuses on who God is and not on what our circumstances are. தேவன் வாசம் செய்கிற துதியானது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நோக்குவதே அல்லாமல் நம் சூழ்நிலைகளை நோக்கி பார்ப்பதாக இல்லை. But thou art holy. ஆனாலும் நீரோ பரிசுத்தர். The circumstance in this psalm is loneliness, helplessness, cry of distress and mourning. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உதவியற்ற சூழ்நிலையிலும் தனிமையின் வாட்டத்திலும் சஞ்சலத்தின் மத்தியிலுமிருந்து எழுதப்பட்டிருக்கின்றது. He cries because of his anguish. தன்னுடைய சஞ்சலத்தின் நிமித்தமாக அவர் கதறுகிறார். The last part of verse 2 says, Lord, I find no rest. வசனத்தின் 2ஆம் பாகம் சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு அமைதல் இல்லை ஆண்டவரே. Even this morning, இந்த காலை your வேளையிலும் situation, circumstance may be so adverse. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் கூட அந்த அளவுக்கு சூழ கொடூரமாக இருக்கலாம் ஒருவேளை. But this morning, focus on the Lord. ஆனாலும் இந்த காலை வேளையிலே உங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். This will bring down the presence of God. இதுதான் தேவ சமூகத்தை உங்கள் நடுவில் கொண்டு வரும். Hallelujah. 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 You can lift up your eyes and look at the Lord right now. உள்ளத்தை உயர்த்தி கண்களை ஆண்டவருக்கு நேராக நோக்கி பாருங்கள் இந்த வேளையில. Take your eyes off from all your negative circumstances. உங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையை விட்டு அகன்று உங்கள் பார்வை முழுவதும் தேவனிடமாக திருப்புங்கள். What is the second aspect of God dwelling praise? தேவன் வாசம் செய்கிற துதியினுடைய இரண்டாம் அம்சம் என்ன? It not only focus on the Lord, it begins to praise the Lord. கர்த்தரை நோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல, தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுவது. It describes who the Lord is. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை வர்ணிப்பதும் விவரிப்பதுமாயிருக்கிறது. Don't exaggerate your lack or your weakness. உங்களுடைய பலவீனத்தையோ குறைகளையோ மேன்மைப்படுத்தி பார்க்க வேண்டாம். Hallelujah. Hallelujah. Tell the Lord you are holy. அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் பரிசுத்தர். Tell the Lord who he really is. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அவரை பார்த்து சொல்லுங்க. Close your eyes and praise the name of the Lord. கண்களை மூடி ஆண்டவரை துதியுங்கள். Tell the Lord ஆண்டவரை பார்த்து you are சொல்லுங்க, holy.
ஆண்டவரே நீர் பரிசுத்தர். Hallelujah. 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 The word holy takes us into the throne room of God. பரிசுத்தம் என்ற வார்த்தையானது தேவன் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்தின் வாசலுக்கே நம்மை கொண்டு போகிறது. Around the throne, every creature sings, "You are holy, holy, holy." அவருடைய சிங்காசனத்தை சூழ இருக்கின்ற யாவும் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சதா முழங்கிக் கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் இருக்கின்றன. We move from our situation, move into the presence of God, where the Lord is seated on the throne as the King of Kings and the Lord of Lords. அந்த வேளையில நாம் நம்முடைய சூழல்களை எல்லாம் விட்டு தேவன் வீற்றிருக்கிற சிங்காசனத்தின் சூழலுக்குள்ளாக நாமும் பிரவேசித்து விடுகிறோம். அவரை போற்ற ஆரம்பித்து விடுகிறோம். Oh, what a blessed privilege is to sing and praise the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை போற்றி துதிப்பது எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்லவா இது. For a few moments, ஒரு சில would நிமிஷங்கள் you lift up your voice சத்தத்தை உயர்த்தி and tell the Lord, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, "You are holy, நீர் பரிசுத்தர், you are the King of Kings and the Lord of Lords. நீர் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர், You are high and lifted up. நீர் உயர்ந்தவரும் உயர்த்தப்பட்டவரும், We lift your name on high." உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஐயா. Hallelujah. Hallelujah. Come on, just lift up your voice and begin to praise the name of the Lord. சபையாரே சத்தத்தை உயர்த்தி நாம் அவர் அனைவரும் தேவனுடைய துதியை உயர்த்துவோமா. Let the shout of the King be heard in the tabernacle of the righteous right now. ராஜாவினுடைய ஜெய கம்பீர துதிக்கும் சத்தமானது நீதிமான்களுடைய கூடாரத்திலே கேட்கப்படட்டும். Hallelujah. Hallelujah. The right hand of the Lord shall be lifted up right now. கர்த்தருடைய வலது கரம் நீட்டப்படுவதாக. Hallelujah. Hallelujah. You are glorious, Lord. ஆண்டவரே நீர் மகிமை அடைந்தவர். Oh, feel the presence of கர்த்தருடைய God. சமூகத்தை நாம் உணருவோமா. For a few moments, open your mouth and begin to bless the name of the இந்த Lord. குறிப்பிட்ட சில மணி நேரத்திலே வாய்களை திறந்து தேவனை துதித்து போற்ற Sing it ஆரம்பிப்போம். out. பாடுவோம். You are holy, 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 God most high and God most worthy. You are holy, 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 Jesus you are. Jesus you are. Jesus you are. Jesus you are. Neere tuyar, 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 sarva valla devan neere, neere tuyar, 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 Yesu neere, Rajan neere, Yesu neere, Rajan neere, Jesus you are, King Jesus you are, Yesu neere, Rajan neere, Jesus you are, King Jesus you are. Yes, Lord, ஆமாண்டவரே, we prostrate before you. உமக்கு முன்பதாக சாஷ்டாங்கம் பண்ணுகிறோம். Lord Jesus, we enthrone you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு சிம்மாசனம் அமைக்கின்றோம். We proclaim that you are King. நீர் ராஜா என்ற அறிக்கை பண்ணுகின்றோம். Hallelujah, standing here in the midst of us. ஆண்டவரே நீர் எங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கின்றீர். We lift your name on உம்முடைய high. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Let's sing this wonderful chorus. இந்த அருமையான ஆராதனை பாடலை பாடுவோம். Lord Jesus, we enthrone you. We proclaim you are King. Standing here in the midst of us, we lift you up with our praise. Sing it out. And as we worship
worship, build a throne. And as we worship, build a throne. And as we worship, build a throne. Come, Lord Jesus, and take your place. கிறிஸ்தேசுவே நீரே ராஜா, உம்மை முடி சூட்டுகிறோ. எங்கள் நடுவிலே நீர் நிற்கிறீர். துதிகளால் உம்மை உயர்த்திடுவோம். உமக்கு சிங்காசனம் அமைக்கின்றோம். ஆராதனையின் மூலம் அமைக்கிறோம். ஆராதனையின் மூலம் அமைக்கிறோம். கிறிஸ்தேசுவே நீர் வந்து ஆளுமே. Come Lord Jesus and take your place. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோ இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். Hallelujah. Lord, we long for your presence, Lord. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்காக வாஞ்சிக்கிறோம் We ஆண்டவரே. are desperate for your presence, God. உம்முடைய சமூகத்துக்காக தவிக்கின்றோம் We ஆண்டவரே. thank you for your presence in our உம்முடைய midst. சமூகத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Oh, we can feel your awesome presence all around us, Lord. ஆண்டவரே எங்களை சூழ உம்முடைய பயங்கரமான சமூகத்தை எங்களால் உணர்ந்து அனுபவிக்க முடிகின்றது ஆண்டவரே. Thank you, Lord. உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Oh, thank you, உமக்கு Lord. நன்றி நன்றி நன்றி. Thank you, Lord, for your உம்முடைய presence. சமூகத்துக்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். Hallelujah. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். Hallelujah. Hallelujah. Dear child of God, அன்பு தேவ பிள்ளையே, God will vindicate for you.
தேவன் உங்கள் பட்சமாக உங்களுக்காக வழக்காடுவார். He is seated on the throne as the King of Kings and the Lord of Lords. அவர் ராஜாதி ராஜனுமாய் கர்த்தாதி கர்த்தருமாய் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். He will execute justice for his people. அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக நியாயத்தை வழங்குவார். Probably you might have cried unto the Lord saying, Lord, who will stand up for me right now? ஒருவேளை நீங்கள் அத்தருவாயில் ஆண்டவரை நோக்கி இந்த வேளையிலே என் பட்சமாய் யாருமே இல்லையா என்று ஒருவேளை கேட்டிருக்கலாம். Maybe your situation is like this. Nobody can stand on your behalf right now. இப்பொழுது உங்கள் பட்சமாய் கூட நிற்க முடியாதபடிக்கு அந்த சூழல் இப்பொழுது ஒருவேளை But the உங்களுக்கு Lord இருக்கலாம். shall stand on your behalf. ஆனாலும் உங்கள் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பட்சமாய் உங்களுடனே கூட நிற்கின்றார். Hallelujah. Hallelujah. He will open his mouth and speak on your behalf. அவர் உங்கள் பட்சமாக வாய்களை திறந்து அவர் உங்களுக்காக உரைப்பார், பேசுவார். He will write a new script in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய வாசகத்தையே எழுதுவார் அவர். Hallelujah. 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 You shall no more be intimidated by your situation. உங்களுடைய சூழ்நிலையினாலே நீங்கள் இனிமேலும் அப்படி அமிழ்ந்து போவதில்லை. The Lord shall vindicate for you. கர்த்தர் உங்களுக்காக அவர் வழக்காடுவார். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Our loving heavenly Father, we come before your throne in Jesus' precious name. எங்களை அன்பாய் நேசிக்கின்ற பரமபிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்தில் உம் பாதம் வருகின்றோம். Thank you, Lord, for your wonderful benign presence in the midst of us. எங்கள் மத்தியில் நிறைந்த வாசனை மிகுந்த உம்முடைய அருமையான திரு சமூகத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். Even now, Father, we submit ourselves to the authority of your word. இப்பொழுதும் பிதாவே, உம்முடைய வார்த்தையின் அதிகாரத்துக்கு எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம். We ascribe all glory, honor and praise to your matchless name. உம்முடைய ஈடு இணையற்ற நாமத்திற்கு எல்லா சகல கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகின்றோம். You alone are worthy of it, Father. நீர் ஒருவரே இவைகளுக்கு பாத்திரர். You alone are worthy of this. நீர் ஒருவரே இவைகளுக்கெல்லாம் பாத்திரர். To this end we pray in Jesus' precious name. இவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Greetings to you in the most wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மிக அற்புதமான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We lovingly welcome you to this online Sunday morning worship service. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இணையதள ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். I really thank God for the wonderful privilege God has given us to minister God's word to you this morning. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்திருக்கிறதான இந்த அற்புதமான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு அடியே நன்றி செலுத்துகிறேன். I remember having shared a message with you recently on the subject triumphing over troubles. நம்முடைய பிரச்சனைகளின் மீது வெற்றி செலுத்தல் என்கிறதான தலைப்பை சமீப காலத்திலே அடியே உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டதை நினைவு கூறுகிறேன். But this morning I merged with the Lord to share with you on the subject triumphing over trials. ஆனால் இந்த காலை வேளையிலே பரீட்சைகளின் மேல் வெற்றி சிறத்தல் என்கிற தலைப்பிலே உங்களிடத்திலே பேசும்படியாக தேவனால் நடத்தப்படுகிறேன். I believe the Holy Spirit will speak to you this morning. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் என்று அடியேன் விசுவாசிக்கிறேன். Let's turn our Bibles to 1 Samuel chapter 17. Let's read from verses 32 down to verse 40. நம்முடைய வேதாகமத்தை 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வசனங்கள் 32 இருந்து 40 முடிய நாம் வாசிப்போம். Kindly follow us in your Bibles. வேதாகமத்திலே அடியர்களை பின்பற்றி வாருங்கள். It's a very, very familiar passage of scripture. நமக்கு நன்கு பழகின பரிச்சயமான வசன பகுதியாகும். 1 Samuel chapter 17, reading from verse 32. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வசனங்கள் 32 இருந்து வாசிக்கிறோம். And David said to Saul, let no man's heart fail because of him. Thy servant will go and fight with this Philistine. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். And Saul said to David, thou art not able to go against this Philistine to fight with him, for thou art but a youth, but he a man of war from his youth. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். And David said unto Saul, thy servant kept his father's sheep, and there came a lion and a bear, and took a lamb out of the flock. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது
ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. I went out after him and smote him and delivered it out of his mouth. And when he arose against me, I caught him by his beard and smote him and slew him. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். Thy servant slew both the lion and the bear, and this uncircumcised Philistine shall be as one of them, seeing he hath defied the armies of the living God. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். David said, moreover, the Lord hath delivered me out of the paw of the lion and out of the paw of the bear. He will deliver me out of the hand of this Philistine. And Saul said unto David, go, and the Lord be with thee. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். And Saul harmed David with his armor, and he put an helmet of brass upon his head. Also he harmed him with a coat of mail. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். And David girded his sword upon his armor, and he essayed to go, for he had not proved it. And David said unto Saul, I cannot go with these, for I have not proved them. And David put them off him. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. And he took his staff in his hand and chose him 5 smooth stones out of the brook and put them in a shepherd's bag which he had, even in a scrip, and his sling was in his hand, and he drew near to the Philistine. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். Part of God's training plan for David involved God placing him in some difficult situations. தேவனாகிய கர்த்தர் தாவீதை ஒரு சில கஷ்டமான சூழ்நிலையில் வைப்பதுதான் தாவீதை பயிற்றுவிப்பதனுடைய தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. Are you in a difficult situation right now? இப்பொழுது நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? Don't worry, it's a part of God's training plan for your life. அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உங்களை பயிற்றுவிப்பதினுடைய ஒரு பகுதியாக இது இருக்கிறது. In those difficult times, David learned to trust the Lord and walk in the power of his God. அந்த கஷ்டமான காலகட்டத்தில் தான் தாவீது தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையிலே நடந்து போகும்படியான பாடத்தை கற்றுக்கொண்டார். David did not trust in the power of his flesh. தாவீது தன்னுடைய மாம்ச பலத்தை சார்ந்து நம்பவில்லை. David learned the lesson necessary to survive life. வாழ்விலே பிழைத்திருக்கத்தக்கதான தேவையான பாடங்களை தாவீது கற்றுக்கொண்டார். Not just to survive, but to thrive in life. வெறும் பிழைப்பு மாத்திரமல்ல, வாழ்விலே வெற்றி சிறக்கும்படியான பாடங்கள் அவைகள். We see David in one of the most desperate times of his life in this passage. இந்த வசன பகுதியிலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக அவசரமான மிக தேவையான ஒரு சூழ்நிலையில் இருந்தார். Yet David trusts God for something big, and in return he sees God do the miraculous. தேவனாகிய கர்த்தர் மீது தாவீது ஒரு பெரிய விதத்திலே நம்பிக்கை வைத்து தேவன் தனக்கு ஒரு அற்புதத்தை செய்கின்றதை தாவீது காண்கிறதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். Now I know we have all heard these verses preached and re-preached countless times. பல முறை இந்த வசன பகுதியிலிருந்து பிரசங்கிக்கப்பட்டு மறுபடியுமாக பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அநேக விசை கேட்டிருக்கிறோம். So let not familiarity breed contempt this morning. ஆகினாலே நன்கு பரிச்சயமான பகுதி என்பதாலே இந்த பகுதியை நாம் அல்ல தட்டிவிடக் கூடாது. I personally feel that there are some helpful instructions contained here in this passage. இந்த வசன பகுதியிலே நமக்கு பிரயோஜனமான சத்தியங்கள் உள்ளே இருக்கிறது என்பதை தனிப்பட்ட ரீதியிலே அடியே நம்புகிறேன். If followed, this instruction can help us to lead a more victorious life. நாம் மாத்திரம் இந்த சத்தியங்களை பின்பற்றுவோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சத்தியங்கள் உதவியாக இருக்கும். I also know that I am preaching to people who are battling against giants today. மேலும் தங்கள் வாழ்விலே
இந்த ராட்சதர்களோடு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறதான ஜனங்களுக்கு தான் அடியேன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் அறிந்தவனாய் நிற்கிறேன். Some of you are facing some pretty significant giants in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சில பேர் மிக முக்கியமான எதிரிகளை ராட்சதர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அடியேன் அறிந்திருக்கிறேன். I believe that this message from the Lord will certainly help you. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான இந்த செய்தியானது நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை அடியேன் நம்புகின்றேன். Dear child of God, what are your giants? அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய ராட்சதர்கள் தான் யார் யார்? It could be some resentment in your heart. உங்கள் இருதயத்திற்குதான ஒரு மனத்தாங்கலாக அது இருக்கலாம். It could be fear. பயமாக இருக்கலாம். It could be loneliness. தனிமையின் வாட்டமாக அது இருக்கலாம். It could be worries. கவலையாக அது இருக்கலாம். Jealousy. பொறாமையாக இருக்கலாம். Depression. மனசோர்வாக இருக்கலாம். Bitterness. கசப்பாக இருக்கலாம். Pride. பெருமையாக இருக்கலாம். Selfishness. சுயநலமாக அது இருக்கலாம். Insecurity. நிச்சயமின்மையாக இருக்கலாம். Or some kind of addiction. அல்லது ஏதோ வித அடிமைத்தனமாயும் அது இருக்கலாம். Or it could be some chronic sickness in your physical body. உங்கள் சரீரத்திலே நீங்காத ஒரு வியாதியாயும் அது இருக்கலாம். No matter whatever it is, அது எது வேண்டுமானாலும் பரவாயில்லை. apply this message to your personal life. இந்த செய்தியை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பாருங்கள். God will lead you from victory to victory. ஜெயத்தின் மேல் ஜெயத்திற்கு நேராக தேவன் உங்களை நடத்துவார். As we watch David walk into the valley of Healer and face a 9-foot 9-inch giant, தாவீது ஏலா பள்ளத்தாக்குக்குள்ளாக நடந்து 9 அடி 9 அங்குல அந்த ராட்சதரை எதிர்கொண்டபோது we can see some much needed instruction about how we can survive when we are in a giant country. நாமும் கூட ஒரு ராட்சத தேசத்திலே இருக்கும் பொழுது எப்படிப்பட்டதான யுக்தியை கையாண்டு வெற்றி சிறக்க முடியும் என்கிறதான சத்தியங்களை நம்மாலே பார்க்க முடியும். I want to help you this morning and show those instructions with you as I preach to you on the subject triumphing over trials. பரீட்சைகளின் மேல் வெற்றி சிறத்தல் என்கிறதான தலைப்பில் அடியேன் உங்களிடத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதான இதே நேரத்திலே உங்களுடைய அந்த ராட்சத தேசத்திலே நீங்கள் எப்படி ஜெயிக்கத்தக்கதான அறிவுரைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். Let me share with you 3 thoughts this morning. இந்த காலை வேளையிலே அடியேன் உங்களிடத்திலே 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளட்டும். Number 1, முதலாவது, triumphing is a matter of tackling. வெற்றி சிறத்தல் கையாள்வதாகும். Number 2, இரண்டாவது, triumphing is a matter of trusting. வெற்றி சிறத்தல் நம்புவதாகும். Number 3, மூன்றாவது, triumphing is a matter of taking. வெற்றி சிறத்தல் ஜெயம் எடுப்பதாகும். May the Holy Spirit speak to us. பரிசுத்தாவினர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. Number 1, முதலாவது, triumphing is a matter of tackling. வெற்றி சிறத்தல் கையாள்வதாகும். Look at the Bible, 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் உள்ள வசன பகுதியை பாருங்கள். Let's read from verse 17 down to verse 24. வசனங்கள் 17 துவங்கி 24 முடிய நாம் வாசிப்போம். Kindly follow us in your Bible. தயவு கூர்ந்து அடியார்களோடு பின்பற்றி வாருங்கள். 1 Samuel chapter 17, reading from verse 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 17 துவங்கி. And Jesse said unto David his son, Take now for thy brethren an ephah of this parched corn, and these 10 loaves, and run to the camp to thy brethren. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்திற்கு ஓட்டமாய் போய், And carry these 10 cheeses unto the captains of the thousands, and look how thy brethren fare, and take their pledge. இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். Now Saul and they and all the men of Israel were in the valley of Elah, fighting with the Philistines. அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And David rose up early in the morning and left the sheep with the keeper, and took and went as Jesse had commanded him. And he came to the trench as the host was going forth to the fight, and shouted for the battle. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். For Israel and the Philistines had put the battle in array, army against army. இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டு வந்தார்கள். And David left his
carriage in the hand of the keeper of the carriage and ran into the army and came and saluted his brethren. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். And as he talked with them, behold, there came up the champion, the Philistine of Gath, Goliath by name, out of the armies of the Philistines, and spoke according to the same words, and David heard them. அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். And all the men of Israel, when they saw the man, fled from him and were so afraid. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். Now listen to this carefully. இதை கவனித்து கேளுங்கள். This day for David began like any other day in his life. தாவீதுனுடைய வாழ்விலே அந்த நாள் மற்ற நாளை போல தான் துவங்கியது. He plans to tend his sheep and do the same things he has done day after day for years. பல ஆண்டுகளாக நாளுக்கு நாள் தன்னுடைய ஆடுகளை பராமரிக்கிறதான விஷயத்திலே எப்படி செய்து வந்தாரோ அதேபடியாக செய்யும்படியான ஒரு திட்டத்தை அவர் திட்டமிடுகிறார். But this day became different all of a sudden. ஆனால் திடீரென்று இந்த நாளானது தாவீதுக்கு முற்றிலும் வித்தியாசமான நாளாக மாறியது. Jesse's father sends David to check on David's 3 elder brothers who are fighting in Saul's army. சவுலுடைய ராணுவத்திலே தாவீதினுடைய 3 சகோதரர்கள் சேவகர்களாய் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நலனை பார்க்கும்படியாக தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் தாவீதை அனுப்புகிறார். They have been gone at least 40 days and Jesse the father is worried about them. 40 நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் யுத்தகளத்துக்கு போனார்கள். அவர்களை குறித்து அவருடைய தகப்பனாகிய ஈசாய் மிகவும் கவலையில் இருந்தார். You see, in those days countries did not have standing armies. அந்த நாட்களிலே தேசங்களிலே நிரந்தரமான ராணுவ வீரர்கள் இருந்ததில்லை. Ordinary citizens would rally around the king when he called for volunteers to fight the battle against enemies. ராஜா தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக போர் செய்யும் பொழுது அந்த ராணுவத்திலே சேர்ந்து கொள்ளும்படியாக தன்னுடைய நாட்டில் இருக்கிறதான பிரஜைகளை அங்கே தன்னார்வ தொண்டர்களாக ராணுவ வீரர்களாக அழைப்பார். அப்போது இவர்கள் எல்லாரும் கூடி வருவார்கள். So David goes to his brothers as he is commanded. இப்போது தாவீது தன் தகப்பன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன்னுடைய சகோதரத்துக்கு போகிறார். When he arrives, he finds the armies of Israel cowering in fear because of the taunts of Goliath. கோலியாத் நிந்தித்த நிந்தையின் பேச்சுகளை கேட்டதான இஸ்ரேலிய அந்த ராணுவ வீரர்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறதை இந்த தாவீது பார்க்கின்றார். Even King Saul appears to be too afraid to face the giant in battle. யுத்தத்திலே அந்த ராட்சதை சந்திக்கும்படியாக சவுல் ராஜாவும் கூட பயந்து தன் கூடாரத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But while the army of Saul hides in the tents, சவுலுடைய ராணுவமானது தங்களுடைய கூடாரங்களிலே மறைந்து கொண்டிருக்கையிலே David hears the giant as he blasphemes the name of God and degrades the people of God. தேவனுடைய நாமத்தையும் தேவ ஜனங்களையும் நிந்தித்து அவதூறாய் அந்த கோலியாத் பேசின தூஷண வார்த்தைகளை தாவீது செவி கொடுத்து கேட்டார். David's day had started like countless other days had started. தாவீதினுடைய நாட்கள் முந்தி எப்படியாக துவங்கினதோ அதே போலதான் தாவீதினுடைய அந்த நாளும் துவங்கியது. But before the sun went down, David found himself face to face with a mighty big giant. ஆனால் அந்த நாள் முடிவதற்குள்ளாக தாவீதினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்வில் சந்திக்கத்தக்கதான மிகப்பெரிய ராட்சதனை எதிர்கொண்டார். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, isn't that just how the giants of life come to you and me? உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இப்படியாக தானே வாழ்வின் ராட்சதர்கள் நம்மை எதிர்கொள்ள வருகிறார்கள். They rarely give notice that they are coming. அவர்கள் வருகிறார்கள் என்பதை சொல்லாமலே அவர்கள் வருகிறார்கள். You get up one morning expecting that day to be like any other day, and there the giant stands before you. நீங்கள் காலையிலே எழுந்த உடனே அந்த நாள் மற்ற நாளை போல தான் இருக்கும் என்று நினைத்து எழும்புகிறீர்கள். ஆனால் திடீரென்று அந்த ராட்சதன் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கின்றார். A giant has entered your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு ராட்சதன் பிரவேசித்திருக்கிறான். When they come, they always catch us off guard and they always frighten us. அவர்கள் வரும்போது நாம் பாதுகாப்பில்லாத நேரத்திலே தான் நமக்கு எதிராக வந்து நம்மை பயமுறுத்துகிறார்கள். We look up at them and most of the time we have no idea what to do. அவர்கள் நாம் பார்த்த உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு யுக்தியோ ஒரு செயல் ஆற்றலோ நம்மிடத்தில் இல்லாததை போல நாம் உணர்கிறோம். If you are going to survive in a giant country, ஒரு ராட்சத தேசத்தில் நாம் பிழைத்திருக்க வேண்டுமானால் we need to understand that giants don't just show up. Their appearance is well timed.
அவர்கள் திடீரென்று வருவதில்லை, அவர்களுடைய வருகையானது குறித்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு இருக்கிறது. Now from our perspective, they just appear. நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அவர்கள் திடீரென்று வருகிறார்கள். But from God's perspective, they are all part of God's perfect plan for us. ஆனால் தேவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும்போது நம்மை குறித்ததான தேவனுடைய பூரணமான திட்டத்தினுடைய விளைவாக அந்த நேரத்தில் அவர்கள் வருகிறார்கள். If we could ever grasp the truth that nothing comes our way apart from the will of God, தேவனுடைய சித்தம் இல்லாமல் நமக்கு ஒன்றும் வருகிறதில்லை என்கிற சத்தியத்தை மிக உறுதியாய் நாம் நம்பி விசுவாசிப்போமானால், it would change our attitude towards the giants of life. வாழ்வில் நாம் சந்திக்கிறதான இந்த ராட்சங்களை குறித்ததான நம்முடைய கண்ணோட்டத்தை அது மாற்றிவிடும். What does the Bible say in Romans 8:28? ரோமர் 8:28 வேதம் என்ன குறிப்பிடுகிறது? Everything works together for good for those who love the Lord and who are called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாவும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. If you believe that everything that happens in your life, they are part of God's plan and purpose for you, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான ஒவ்வொரு சம்பவமும் சூழ்நிலையும் தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்பதை நீங்கள் விசுவாசித்தால், then Romans 8:28 would become real to us and they would bring us great comfort to our hearts. ரோமர் 8:28 வசனமானது நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாகும், நம்முடைய வாழ்க்கையிலே மிக ஆறுதலையும் சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வரும். Most of the time we are just like the people of Israel. அநேக விசை நாம் இஸ்ரவேல் மக்களைப் போலதான் இருக்கின்றோம். They had wandered through the wilderness for 2 years after they left Egypt. எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே 2 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். They had arrived at the banks of the river Jordan. யோர்தான் நதிக்கரையினுடைய அந்த எல்லைக்கு அவர்கள் வருகிறார்கள். All that they had to do was just cross the river and take the promised land of blessing that God had already given to them. தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்ததான தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக அந்த யோர்தான் நதியை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும், அவ்வளவுதான். But instead of going in and taking the land, they sent in 12 spies to spy out the land. அவர்கள் தேசத்துக்குள்ளாக பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கு பதிலாக அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அவர்கள் 12 வேவுக்காரர்களை அனுப்பினார்கள். The spies looked over the land and came back with a report. அந்த வேவுக்காரர்கள் தேசத்தை வேவு பார்த்து ஒரு அறிக்கையை கொண்டு வந்தார்கள். 10 of the spies were convinced of Israel's defeat because of the presence of giants in the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ராட்சதர்கள் குடியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து 10 வேவுக்காரர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த ராட்சதர்களை மேற்கொள்ள முடியாது, தோற்று போவார்கள் என்கிறதான உணர்வுக்குள்ளாக வந்து விட்டார்கள். The spies' own words tell us the story best. அந்த 10 வேவுக்காரருடைய வார்த்தைகளே நடந்த சம்பவத்தை குறித்ததான தெளிவான விளக்கத்தை தருகின்றது. They said we cannot possess the land for there are giants in the land. நம்மாலே தேசத்தை சுதந்தரிக்க முடியாது, ஏனென்றால் அந்த தேசத்திலே அந்த ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். The people of Israel gave heed to the negative report of those 10 men. அந்த 10 புருஷர்களுடைய துர்ச்செய்திக்கு தான் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் செவி கொடுத்தார்கள். What was the result? விளைவு என்ன? They had to spend 38 more years in the wilderness. வனாந்திரத்திலே மேலும் 38 ஆண்டுகள் இருக்க வேண்டியதாய் போனது. What is the lesson here for us? இங்கே நமக்கு வருகிறதான பாடம் என்ன? Sister, brother, சகோதரனே சகோதரியே, don't believe what your people say to you. உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்கிறதான வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். Believe what the word of God says. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை உள்ளபடியே நம்புங்கள். As believers, we don't believe the facts, we believe the truth. விசுவாசிகளாய் இருக்கிற நாம் உலகத்தின் உண்மையை அல்ல சத்தியத்தையே நாம் விசுவாசிக்கிறோம். The truth is nothing but the word of God. சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய திருவார்த்தை தான். Facts may be true, உண்மைகள் வேண்டுமானால் மெய்யாக இருக்கலாம், but the truth, the word of God will always prevail over the facts in life. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தியமானது இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா உண்மைகளையும் மேற்கொண்டு ஜெயம் காணும். Here's the point that I want to drive in your hearts this morning. இந்த காலையிலே உங்களுடைய இதயத்திற்குள்ளாக அடியேன் பதிய வைக்க விரும்புகிறதான கருத்து இதுதான். Did God know about the giants in Canaan? கானானில் இருக்கிறதான அந்த ராட்சதர்களை குறித்து தேவன் அறிந்திருந்தாரா? Could he have removed those giants before the Israel arrived there? இஸ்ரவேல் அங்கே வருவதற்கு முன்பதாக அந்த ராட்சதர்களை தேவனாலே நீக்கி இருக்க முடியுமா? Did he allow them to be there? அங்கே இருக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாரா? The answer to all these questions is a big yes.
இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் என்ன? மிகப்பெரிய ஆம் என்கிறதான பதில்தான். Yes, God knew they were there. அவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள் என்பதை தேவன் நிச்சயமாக அறிந்திருந்தார். Yes, God could have removed them. தேவனாய் கர்த்தர் அவர்களை நீக்கி இருக்க முடியும், உண்மைதான். Yes, God allowed them to be there. ஆனால் அவர்கள் அங்கே இருக்கும்படியாக தேவன் இடம் கொடுத்ததும் உண்மைதான். What is the truth? சத்தியம் என்ன? God wanted Israel to face those giants. அந்த ராட்சதர்களை எல்லாம் இந்த இஸ்ரவேலர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். 40 years later, when they came back to the river Jordan, guess what? The giants were still there waiting. 40 ஆண்டுகள் கழித்து அதே யோர்தான் நதிக்கரைக்கு அவர்கள் வந்த பொழுது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக அந்த ராட்சதர்கள் இருந்தார்கள் தான். See what the word of God says. தேவனுடைய வார்த்தை என்ன குறிப்பிடுகிறது பாருங்கள். Turn your Bible to the book of Deuteronomy chapter 9. உபாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து பாருங்கள். Let's read verses 1 to 3. வசனங்கள் 1 முதல் கொண்டு 3 முடிய நாம் வாசிப்போம். Please look in your Bible. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். Deuteronomy chapter 9, reading from verses 1 to 3. உபாகமம் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. Hear, O Israel, thou art to pass over Jordan this day to go into possess nations greater and mightier than thyself, cities great and fenced up to heaven. இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து, A people great and tall, the children of the Anakims, whom thou knowest, of whom thou hast heard say, who can stand before the children of Anak? ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். Verse 3. மூன்றாவது வசனம். Understand therefore this day that the Lord thy God is he which goeth over before thee as a consuming fire. He shall destroy them, and he shall bring them down before thy face. So shalt thou drive them out and destroy them quickly, as the Lord hath said unto thee. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். How many of you believe this morning? எத்தனை பேர் இந்த காலைவேளையில் விசுவாசிக்கிறீர்கள்? By the way, the same principle is seen over and over again in the Bible. வேதாகமத்திலே இதே கொள்கையானது மறுபடியுமாக வருகின்றதை நம்மால் பார்க்க முடியும். It happened in the lives of those 3 Hebrew men in the fiery furnace in Daniel chapter 3. தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே அக்கினி சூளையிலே அந்த 3 எபிரேய புருஷர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். It so happened in the life of Daniel in the lion's den in Daniel chapter 6. தானியேல் 6வது அதிகாரம் சிங்கக்கெபியிலே தானியேலுடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியம் விளங்குகிறதை நம்மால் பார்க்க முடியும். It happened in the life of those disciples of the Lord Jesus Christ in the storm in Mark's Gospel chapter 6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே சீஷர்கள் அந்த புயலின் மத்தியிலே இருந்தபோது இந்த சத்தியம் அங்கே உறுதி செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. And the list goes on and on. இந்த பட்டியலுக்கு முடிவே இல்லை. Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, God knew about all of those events because they were part of God's perfect plan. இந்த சம்பவங்கள் யாவும் தேவனுடைய பூர்ண திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறபடினாலே தேவன் இந்த சம்பவங்களை குறித்து நன்கு அறிந்திருக்கிறார். Here is what I am trying to tell you this morning. இந்த காலைவேளையில் இதைதான் அடியேன் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கின்றேன். When that giant showed up in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ராட்சதன் வந்து முன்பாக நிற்கும்போது he did not get there by accident or by chance. அவன் எதேச்சையாக எப்படியோ வந்து விட்டதாக இல்லை. The giant is there by the providence of God. அந்த ராட்சதன் தேவனுடைய தெய்வாதீனத்தின் மூலமாக வந்து நிற்கிறான். It is there because God sent it, God allowed it. தேவன் தான் அனுப்பினார், தேவன் தான் அதை அனுமதித்தார். Amen. ஆமென். However you may want to say it, but it is the perfect plan of God. நீங்கள் இதை குறித்து உங்களுடைய கருத்தை என்ன சொன்னாலும் கூட இதுதான் தேவனுடைய பூர்ண திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. It is there because God in his precise timing wanted you to face it when it came to you. உங்களிடத்தில் அது வந்தபோது அதை நீங்கள் சந்திக்கும்படியாக தேவனுடைய பூர்ணமான திட்டம் அந்த பூர்ணமான நேரத்திலே அந்த சம்பவங்களை வந்து சந்தித்தது. You know something? ஒன்று உங்களுக்கு தெரியுமா? Greater the giant
greater is your victory. உங்களுடைய ராட்சதன் எவ்வளவு பெரிதா இருக்கிறானோ அந்த அளவிற்கு தான் உங்களுடைய ஜெயமும் இருக்கிறது. Now why did God allow Goliath to threaten God's people? தேவ மக்களை அச்சுறுத்தும்படிக்கு இந்த கோலியாத்திற்கு தேவன் ஏன் அனுமதி கொடுத்தார்? God wanted to show Israel that there is a man after his own heart in the land. தேசத்திலே தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் என்பதை அந்த தேசத்து மக்களுக்கு காண்பிக்கும்படியாக தான். God wanted to show Israel a difference between them and his own anointed one. அவர்களுக்கும் தன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறதை தேவன் ஜனங்களுக்கு முன்பதாக சுட்டிக்காட்ட விரும்பினார். Let me ask you a question this morning. இந்த காலையில் அடியேன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Why a terrible giant in your life? உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கொடிய ராட்சதன் இருக்கிறான்? God wants to show a difference between you and other people in the place where you are. நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணி காண்பிக்க விரும்புகிறார். When the giants come against you, உங்களுக்கு விரோதமாக அந்த ராட்சதர்கள் வரும்போது you may get depressed and defeated. நீங்கள் மனசோர்வு அடைந்து தோற்கடிக்கப்படுகிறதா வரலாம். Or you can realize that they are a tangible symbol of God working out his will in your life. அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்பதற்கான மிக தெளிவான வெளிப்படையான ஒரு சின்னமாக அடையாளமாக அந்த ராட்சதர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். We can be like Saul and Israel who are hiding themselves from the giant. அந்த ராட்சதனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறதான சவுலை போலவும் இஸ்ரவேல் ராணுவத்தை போல நாம் இருக்கலாம். Or we can be like David who faced the giant courageously. அல்லது தாவீதை போல அந்த ராட்சதனை தைரியமாய் நம்மால் எதிர்கொள்ள முடியும். We can be discouraged or we can do like Job, worshiping the Lord in spite of what the giant is doing in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ராட்சதன் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதன் மத்தியிலே நாம் ஒன்று அதைரியப்பட்டு போகலாம் அல்லது யோபுவை போல அந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தரை துதித்து ஆராதனை செய்யலாம். The choice is yours, my friend. இந்த ரெண்டு தெரிந்து கொள்வதிலே எதை தெரிந்து கொள்ள போகிறது என்பது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது But நண்பரே. if we can never understand that giants come according to God's time and God's purpose, தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய நேரத்தின்படியும் தான் ராட்சதர்கள் வருகிறார்கள் என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்வோமானால் we can tackle them in the power of God. தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையினாலே நாம் அவர்களை கையாள முடியும். We can survive in a giant country and easily triumph over our trials. அந்த ராட்சத தேசத்தில் நாம் இருந்தாலும் கூட அந்த ராட்சத தேசத்தில் நாம் பிழைத்திருந்து நம்முடைய பரீட்சைகளை நம்மாலே ஜெயம் கொண்டு மேற்கொள்ள முடியும். I want to tell you this morning as a servant of the Most High God, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாக அடியேன் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். the giant is coming. அந்த ராட்சதன் வருகிறான். The warfare is before you. உங்களுக்கு முன்பதாக அந்த யுத்தம் இருக்கிறது. Be ready to fight your spiritual battle. உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை நடப்பிக்க எடுத்து செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். This is what Apostle Paul refers to as a good fight of faith. இதைதானே விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துரைக்கிறார். Therefore, number one, triumph is a matter of tackling the situation. ஆகையால் முதல் குறிப்பு வெற்றி சிறுத்தலானது நம்முடைய காரியங்களை கையாள்வதை பொறுத்திருக்கிறது. As you are tackling your situation, you are never alone. God is with you. உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீங்கள் எடுத்து கையாளும் பொழுது நீங்கள் தனிமையா இல்லை, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Therefore, when you tackle your situation, you need not be afraid. ஆகையால் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்கள் கையாளும் பொழுது நீங்கள் ஒருபோது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. The Lord says the battle is mine and the victory is yours. யுத்தம் என்னுடையது, ஜெயமோ உங்களுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். All glory and honor to God. எல்லா கன மகிமை நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே. Secondly, இரண்டாவதாக triumph is a matter of trusting. வெற்றி சிறுத்தல் நம்புவதாகும். Let's look in the Bible, 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திறந்து பார்ப்போம். Let's read verses 25 to 27. வசனங்கள் 25 துவங்கி 27 முடிய நாம் வாசிப்போம். 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் Reading from verse 25. 25வது வசனம் துவங்கி. And the men of Israel said, have you seen this man that is come up? Surely to defy Israel is he come up, and it shall be that the man who killeth him, the king will enrich him with great riches, and will give him his daughter, and make his father's house free in Israel. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். And David spoke to the men that stood by him,
saying, what shall be done to the man that killeth this Philistine and taketh away the reproach from Israel? For who is this uncircumcised Philistine that he should defy the armies of the living God? அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். And the people answered him after this manner, saying, so shall it be done to the man that killeth him. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். Now see verse 32. 32வது வசனத்தை பாருங்கள். And David said to Saul, let no man's heart fail because of him. Thy servant will go and fight with this Philistine. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். Verse 33. 33வது வசனம். And Saul said to David, thou art not able to go against the Philistine to fight with him, for thou art but a youth, but he a man of war from his youth. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். I want you to see verse 37 please. 37வது வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென அடியேன் தயவு கூர்ந்து விரும்புகிறேன். David said, moreover, the Lord that delivered me out of the paw of the lion, out of the paw of the bear, he will deliver me out of the hand of this Philistine. And Saul said unto David, go, and the Lord be with thee. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். When David hears the threat and the defiance of Goliath, கோலியாத்தினுடைய அச்சுறுத்தலையும் அவன் நிந்தித்த வார்த்தைகளும் தாவீது கேட்டபோது, he determines that something must be done about this giant. இந்த ராட்சதனை குறித்து ஏதாகிலும் ஒன்று அன்றைக்கு செய்யப்பட வேண்டும் என்கிறதாக தாவீது தீர்மானித்தார். He makes his intention known to those men standing there. அங்கே நிற்கிறதான மனிதனிடத்திலே தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதான அந்த தீர்மானங்களை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக வெளிப்படுத்துகிறார். David sets out to see Goliath defeated that day. அந்த நாளிலே கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்கிறதான தீர்மானத்துக்குள்ளாக தாவீது களமிறங்குகிறார். But as soon as David expresses his desire to see the giant defeated, அந்த ராட்சதன் தோற்கடிக்கப்படுகிறதான தன்னுடைய வாஞ்சை விருப்பத்தை தாவீது சொன்ன உடனே David faced many obstacles and criticism. தாவீது अनेक தடைகளையும் अनेक விமர்சனங்களையும் எதிர்கொண்டார். See verse 28. 28வது வசனத்தை பாருங்கள். Criticism comes from his own brother. தன் சொந்த சகோதரரிடத்திலிருந்து விமர்சனம் வருகிறது. And Eliab his elder brother heard when he spoke unto the men, and Eliab's anger was kindled against David, and he said, why camest thou down thither, and with whom hast thou left those few sheep in the wilderness? I know thy pride and the naughtiness of thine heart, for thou art come down that thou mightst seest the battle. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, in your difficult situation, are you facing criticism from your own people? உங்கள் சொந்த மக்களிடத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய கஷ்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Do not lose heart, say the Lord this morning. அந்த நேரத்திலே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தைரியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். David not only faced criticism from his own people, தன் சொந்த மக்களிடமிருந்து விமர்சனங்களை மாத்திரம் தாவீது எதிர்கொள்ளவில்லை. David also faced obstacles of doubts and discouragement. சந்தேகங்கள், அதைரியம் என்கிறதான பல விதமான சூழ்நிலையிலும் தாவீது எதிர்கொண்டார். See verse 33. 33ஆம் வசனத்தை பாருங்கள். Saul said to David, thou art not able to go against this Philistine to fight with him, for thou art but a youth, and he a man of war from his youth. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். Are you facing doubts and discouragements in your life? உங்கள் வாழ்க்கையிலே சந்தேகங்களையும் மனசோர்வுகளையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Oh, David also faced misunderstanding
misunderstanding from his own people. தன் சொந்த மக்களிடத்திலிருந்து தான் தவறாக புரிந்து கொள்கிற அனுபவத்தை தாவீது அடைந்தார். Yet we see David move toward the moment ready to face that colossal giant. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலை மத்தியிலே அந்த மிகப்பெரிய ராட்சதனை எதிர்கொள்ளும்படியாக அந்த தருணத்துக்குள்ளாக தாவீது களமிறங்கி செல்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. We see a young man who has learned something about faith and trusting in the Almighty God. சர்வவல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் பேரில் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கிறதை குறித்த பாடத்தை இந்த வாலிபனாகிய தாவீது கற்றுக்கொண்டு களமிறங்குறதை நாம் பார்க்கின்றோம். This young man David learned 3 beautiful lessons in his life. இந்த வாலிபனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே 3 மிக அழகான பாடங்களை கற்றுக்கொண்டார். Let me share these thoughts with you this morning. இந்த காலைவேளையில் அடியேன் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளட்டும். First of all, David has learned about God's purposes. முதலாவதாக தாவீது தேவனுடைய நோக்கங்களை நன்கு கற்றறிந்திருந்தார். Look at the Bible, 1 Samuel chapter 16 and verse 13. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். Then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brethren, and the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel rose up and went to Ramah. அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். David learned God's purpose in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கங்களை குறித்து தாவீது கற்றறிந்திருந்தார். David had been anointed to be the king, to sit on the throne. சிங்காசனத்திலே அமரும்படியான அபிஷேகத்தை தாவீது பெற்றிருந்ததை தாவீது அறிந்திருந்தார். David knew that he would not die this day because God will fulfill his purpose in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதை அறிந்திருந்த தாவீது அந்த நாளிலே தான் மரிக்கப் போவதில்லை என்பதை தாவீது அறிந்திருந்தார். He knew that God will fulfill his divine purpose in his life. தேவனாய் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே தம்முடைய தெய்வீக திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்பதை தாவீது உறுதியோடு நம்பி அறிந்திருந்தார். And David knew before the divine purpose is fulfilled, he will never face death in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் தான் மரணத்தை சந்திக்க போவதில்லை என்பதை தாவீது திண்ணமாய் அறிந்திருந்தார். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, have you learned this lesson in your life? இந்த பாடத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுவிட்டீர்களா? The Lord who had a definite purpose for David's life has got a definite purpose for your life as well. தாவீதுடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டவட்டமான நோக்கத்தை கொண்டிருந்த அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டவட்டமான நோக்கத்தை அவர் கொண்டிருக்கிறார். The second lesson David learned. தாவீது கற்றுக்கொண்ட இரண்டாவது பாடம் என்ன? David has learned about God's protection. தேவனுடைய பாதுகாப்பை குறித்ததான பாடத்தை தாவீது கற்றறிந்தார். Look in the Bible, 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை திறந்து பாருங்கள். Verses 34 to 37 again. வசனங்கள் 34 முதல் கொண்டு 37 முடிய. And David said unto Saul, thy servant kept his father's sheep, and there came a lion and a bear, and took a lamb out of the flock. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. I went out after him and smote him and delivered it out of his mouth. And when he rose against me, I caught him by his beard and smote him and slew him. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். Thy servant slew both the lion and the bear, and this uncircumcised Philistine shall be one of them, seeing he hath defied the armies of the living God. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். David said, moreover, the Lord that delivered me out of the paw of the lion, out of the paw of the bear, he will deliver me out of the hand of this Philistine. இன்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். David knew that everything God had done in the past, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் முன்பு செய்த அனைத்தையும் தாவீது அறிந்திருந்தார். and he knew that God was still able to do even in the present. நிகழ்காலத்திலும் தேவனாகிய கர்த்தர் முன்பு செய்ததையே தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். God protected him in the past. கடந்த காலத்திலே தாவீதை தேவன் பாதுகாத்தார். And David believed that God can even protect
him in the present. நிகழ்காலத்திலும் கூட தேவனாய் கர்த்தர் தன்னை பாதுகாப்பார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். Dear God's people, அருமையான தேவ ஜனமே, what the Lord does in the present, he is able to do it in the future. நிகழ்காலத்திலே தேவன் செய்கின்றதை வரும் நாட்களிலே எதிர்காலத்திலும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Because our God is a God of the past, present and the future. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடந்த காலத்தின், நிகழ்காலத்தின், எதிர்காலத்தின் தேவனாய் இருக்கிறார். In the past, God protected you from many harm and danger. கடந்த நாட்களில் தேவனாய் கர்த்தர் பல ஆபத்துகள், விபத்துகளில் நின்று உங்களை பாதுகாத்தார். I want you to think for a moment. ஒரு கணம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். How many times God has miraculously protected your life from many dangers. அநேக ஆபத்துகளில் இருந்து தேவன் கடந்த நாட்களிலே எத்தனை முறை உங்களை பாதுகாத்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். Oh, from how many terrible accidents. எத்தனை பெரும் விபத்துகளில் இருந்து தேவன் உங்களை பாதுகாத்தார் என்பதை யோசித்து From பாருங்கள். how many sicknesses unto death. எத்தனை மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளில் நின்று தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். God will protect you even from this present pandemic. நிகழ்கால கொள்ளை நோயிலிருந்தும் தேவனாய் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். Therefore, David first of all learned God's purposes. ஆகினாலே முதலாவது தாவீது தேவனுடைய நோக்கத்தை கற்றுக்கொண்டார். Secondly, David had learned about God's protection. இரண்டாவதாக தேவனுடைய பாதுகாப்பை குறித்து தாவீது கற்றறிந்தார். And the third lesson David learned was this. தாவீது கற்றறிந்த மூன்றாவது பாடம் இதுதான். David had learned about God's power. தேவனுடைய வல்லமை குறித்து தாவீது கற்றறிந்திருந்தார். See what it says in 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். Verse 38. 38வது வசனம். And Saul armed David with his armor, and he put an helmet of brass upon his head. Also he armed him with a coat of mail. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். And David girded his sword upon his armor, and he essayed to go, for he had not proved it. And David said to Saul, I cannot go with this, for I have not proved them. And David put them off him. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. See verse 40. 40ஆம் வசனத்தை பாருங்கள். And he took his staff in his hand and chose him 5 smooth stones out of the brook and put them in a shepherd's bag which he had, even in a scrip, and his sling was in his hand. He drew near to the Philistine. தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். David had learned about God's power. தேவனுடைய வல்லமையை குறித்து தாவீது கற்றறிந்திருந்தார். David knew that victory did not reside in swords, shields, spears, armor and bows. பட்டயங்கள், கேடகங்கள், ஈட்டி இப்படிப்பட்டவைகளிலே ஜெயம் உள்ளே இல்லை என்பதை தாவீது கற்று அறிந்திருந்தார். David knew victory is in the mighty power of God. ஜெயமானது தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையுடைய தேவனுக்குள் தான் இருக்கிறது என்பதை தாவீது அறிந்திருந்தார். He would go into this battle with the same God and the same weapon he had used before. முன்பு தன்னோடு இருந்த தேவனோடு கூட தன்னிடத்தில் இருந்த அதே ஆயுதங்களோடு தான் யுத்த களத்திற்கு தாவீது அன்றைக்கு சென்றார். See 1 Samuel chapter 17 verse 45. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை பாருங்கள். Then said David to the Philistine, Thou comest to me with a sword and with a spear and with a shield, but I come to thee in the name of the Lord of hosts and the God of the armies of Israel, whom thou hast defied. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். This day will the Lord deliver thee into mine hand, and I will smite thee and take thine head from thee, and I will give the carcasses of the host of the Philistines this day unto the fowls of the air and to the wild beasts of the earth, and all the earth may know that there is a God in Israel. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும்
உனக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். See verse 47. 47வது வசனத்தை பாருங்கள். And all this assembly shall know that the Lord saved not with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். Glory and honor to God. மகிமையும் கனமும் தேவன் ஒருவருக்கே. David had learned about God's purposes. தாவீது தேவனுடைய நோக்கங்களை குறித்து கற்று அறிந்திருந்தார். David had learned about God's protection. தேவனுடைய பாதுகாப்பை குறித்து தாவீது அறிந்திருந்தார். David had learned about God's power. தேவனுடைய வல்லமையை குறித்து தாவீது கற்று அறிந்திருந்தார். In other words, மறுவார்த்தையிலே David's trust was not in the army, the armor or the armaments. தாவீதுடைய நம்பிக்கையானது ராணுவத்திலும் ராணுவத்தினுடைய அந்த ஆயுதங்களிலும் இல்லை. David's trust was in the Almighty God. தாவீதுடைய நம்பிக்கை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக இருந்தது. The same God who had protected him in the past, had given him victory after victories on the hills of Judea, will grant him victory in the valley of Elah. கடந்த நாட்களிலே அந்த யூதேயாவினுடைய மலைப்பகுதிகளிலே தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தாதே தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ஏலா பள்ளத்தாக்கிலும் ஜெயத்தை கொடுப்பார் என்கிறதான விசுவாச நம்பிக்கை தாவீது தேவன் பேரில் வைத்திருந்தார். For David, there was only one giant there that day, அந்த நாளிலே தாவீதுக்கு அங்கே ஒரே ஒரு பலவான் தான் இருந்தார். and his name was not Goliath. அந்த அவருடைய பேர் கோலியாத் அல்ல. The only giant, the great, wonderful, hallelujah, warrior David had in his life was the Lord God Almighty himself. தாவீதோடு கூட இருந்ததான மிகப்பெரிய பலவான் யார் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. See verse 26 of 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். And David spoke to the men that stood by him, saying, what shall be done to the man that killeth this Philistine and taketh away the reproach from Israel? For who is this uncircumcised Philistine that he should defy the armies of the living God? அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். Oh, I want to read verses 36 and 37 again. மறுபடியும் 36 37 வசனங்கள் அடியேன் வாசிக்க விரும்புகிறேன். Thy servant slew both the lion and the bear, and this uncircumcised Philistine shall be as one of them, seeing he had defied the armies of the living God. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். David said, moreover, the Lord had delivered me out of the power of the lion, out of the power of the bear. He will deliver me out of the hand of this Philistine. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். Hallelujah. Hallelujah. What a lesson for those of us who also face giants in our life from time to time. காலத்துக்கு காலம் ராட்சசரை சந்திக்கிறதான நமக்கு இந்த பாடம் எவ்வளவு உச்சிதமான சத்தியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது பாருங்கள். If we could ever learn the same lesson that David learned about fighting the giants, ராட்சசர்களை சந்திக்கிறதை குறித்ததான எதிர்த்து போராடுவதை குறித்ததான தாவீது கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை நாம் மாத்திரம் கற்றுக்கொள்வோமானால் we could easily triumph over our trials. நம்முடைய பரீட்சைகளை நாம் மிக எளிதாக மேற்கொண்டு ஜெயம் காண முடியும். Oh dear God's people, அருமையான தேவ ஜனமே, here is what you and I need to know. இங்கே நீங்களும் அடியேனும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. Listen very carefully. கவனித்து கேளுங்கள். Number 1, முதலாவது, God did not save you for some giant to destroy you. ஏதோ ஒரு ராட்சசன் உங்களை அழிக்கும்படியாக தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. Did you hear me this morning? நான் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? Sister, brother, சகோதரனே, சகோதரியே, God did not save you for some giant to come and destroy you. ஏதோ ஒரு ராட்சசன் வந்து உங்களை அழிக்கும்படியாக தேவன் உங்களை ரட்சிக்கவில்லை. God saved you and me to take us home to glory someday. அந்த நாளிலே அவருடைய மகிமையான வீட்டிற்குள்ளாக நம்மை கொண்டு செல்லும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். That giant
cannot undo the eternal work that God has already done in your soul. உங்களுடைய ஆத்துமாவிலே தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்த அந்த நித்திய கிரியை மாற்றவோ அழிக்கவோ அந்த ராட்சதனால் முடியாது. What do we read in Luke's Gospel chapter 10 verse 19? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? The Lord says, behold, I give you power to tread upon serpents and scorpions and over all the powers of the enemies, and nothing shall by any means hurt you. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. What do we read in Philippians chapter 1 verse 6? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? Being confident of this very thing, that which he had begun a good work in you will perform it until the day of Jesus Christ. தமிழிலே 5வது வசனம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. Hallelujah. Hallelujah. What do we read in 2 Timothy chapter 1 and verse 12? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? For the which cause I also suffer these things, nevertheless I am not ashamed, for I know whom I have believed, and I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. ஆதி நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். Somebody shout amen this morning. யாராவது சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்கள். The giant is there as a part of God's eternal plan in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய நித்திய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் அந்த ராட்சதன் இருக்கிறார். The giant is there to grow you and to develop your faith. உங்களுடைய விசுவாசத்தை வளரச் செய்து உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் மேம்படுத்தும்படியாக தான் அந்த ராட்சதன் அங்கே இருக்கிறார். What did Caleb and Joshua say to the people of Israel? இஸ்ரவேல் மக்களை பார்த்து காலேபும் யோசுவாவும் என்ன சொன்னார்கள்? Numbers chapter 14 and verse 9. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். Only rebel not against the Lord, neither fear ye the people of the land, for they are bread for us. The defense is departed from them, and the Lord is with us. Fear them not. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். There is nothing like facing a new giant to help your faith grow stronger. உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வலுவடைய வளர்ச்சி அடைவதற்கு ஒரு புதிய சத்துருவை சந்திப்பதை போல வேறு ஒன்றும் இல்லை. Dear friend, அருமையான நண்பரே, you can trust God's purposes for your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான தேவனுடைய நோக்கங்களை முழு மனதோடு நீங்கள் நம்பலாம். So what you need to know? ஆகையால் நீங்கள் எதை அறிய வேண்டும்? God did not save you for some giant to destroy you. ஏதோ ஒரு ராட்சதன் உங்களை அழிக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. Secondly, இரண்டாவதாக God will not change courses in the middle of the stream. தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான தம்முடைய நோக்கத்தை திடீரென்று மாற்றிக்கொள்ள மாட்டார். God will always be that which he has ever been. ஆண்டவராகிய தேவன் எப்படியாக இருந்தாரோ அதே போலதான் அவர் என்றும் இருப்பார். One of the greatest attributes of our Lord is immutability. தேவனுடைய மாறாத தன்மைதான் தேவனை குறித்ததான மிக உச்சிதமான குணத்தில் ஒரு குணமாகும். That simply means is unchangeableness. அது எதை அர்த்தப்படுத்துகிறது? அவருடைய மாறாத தன்மையை குறிக்கிறது. God is a God who cannot change. நம்முடைய தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். Remember the Lord said in Malachi 3:6, for I am the Lord, I change not. மல்கியா 3:6 கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். What do we read in Hebrews chapter 13 verse 8? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் என்ன The வாசிக்கின்றோம்? Lord Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். The same God who did all those marvelous miraculous things we read about in the Bible is still the same God today. வேதாகமத்திலே அதே அற்புதங்களை அதிசயங்களை செய்த அந்த தேவனாய் கர்த்தர் இன்றும் மாறாதவராய் அப்படியே தான் இருக்கிறார். You have heard about the Red Sea parting into two. சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிக்கிறதை குறித்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். Oh, you have heard about manna coming from heaven. வானத்திலிருந்து மன்னா இறங்கி வருகிறதை குறித்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். You have heard about water coming out of the rock in the wilderness. வனாந்திரத்திலே கற்பாறையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். You have heard about the barrel of meal and the cruse of oil in the land of Sariphat. சாரிபாத் ஊரிலே பானையிலே மாவும் சாடியிலே எண்ணெய் இருக்கிறதை குறித்து நீங்கள்
நீங்கள் You கேட்டிருக்கிறீர்கள். have heard about the loaves and the fishes in the desert place. வனாந்திரத்திலே அப்பங்களை குறித்தும் அந்த மீன்களை குறித்து நீங்கள் You கேட்டிருக்கிறீர்கள். have heard about Jesus Christ raising the dead Lazarus. மரித்து போன லாசருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்புவதை குறித்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். Well, the same God who did all those things and countless of other miracles is still our God today. இப்படிப்பட்ட இத்தனை அளவான இப்படிப்பட்ட பலதரப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்த அதே தேவனாய் கர்த்தர் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். Oh, his name says it all. And the Lord said unto Moses, I am that I am. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தேவன் தம்முடைய நாமத்தை குறித்து சொன்னாரே, அந்த நாமத்தை வைத்தே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மாலே மிக தெளிவாக புரிந்து கொள்ள He முடியும். is a self-existent, changeless, unchanging God. தேவனாகிய கர்த்தர் என்றும் நிலைத்திருக்கிற மாறாத ஒரே தேவனாய் இருக்கிறார். You can trust God's protection. தேவனுடைய பாதுகாப்பை உங்களால் நம்ப முடியும். Oh, our problem is this. நம்முடைய பிரச்சனை இதுதான். We seem to have no trouble remembering our past defeats. கடந்த கால தோல்விகளை நாம் நினைவு கூறுவதிலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. But we have real problem remembering those victories the Lord has given us. ஆனால் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஜெயங்களை நாம் நினைவு கூறுவதில் தான் நாம் பிரச்சனை இருக்கிறது. Think about it, brother, sister. சகோதர சகோதரி, இது குறித்து யோசித்து பாருங்கள். We have no problem in remembering our valleys. நம்முடைய பள்ளத்தாக்கின் அனுபவங்களை எல்லாம் நாம் நினைவு கூறுவதிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. But we cannot seem to remember even one mountaintop experience. ஆனால் தேவன் நமக்கு அளித்ததான அந்த மலை சிகர அனுபவங்களில் ஒன்றை கூட நம்மால் நினைவு கூற முடிகிறது இல்லை. Oh, right now, as you're listening to God's word this morning, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுதிலே retrospect and recollect your past memories to think of those victories and mountaintop experiences that God had given you in the past. கடந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு தந்ததான ஜெயங்களையும் மலை சிகர அனுபவங்களையும் கொஞ்ச நேரம் எடுத்து சற்று அலசி ஆராய்ந்து சிந்தித்து தியானித்து பாருங்கள். God can do the same thing again for you today. இன்றைக்கும் கூட அதே காரியத்தை தேவன் உங்களுக்கு மறுபடியும் நிகழ்த்தி காண்பிக்க முடியும். Thirdly, மூன்றாவதாக God will never fail those who place the trust in Him. தம் பேரில் நம்பிக்கை வைக்கிறவர்களை தேவன் ஒரு பொழுது கைவிட மாட்டார். Those who trust men, methods, materials can and will fail. மனிதர்களையும் மனித முறைமைகளையும் பொருட்களையும் நம்புகிறவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள். But those who place their unwavering trust in God and His power will never fail. தங்களுடைய அயராத நம்பிக்கை தன் தேவனாகிய கர்த்தர் பேரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையின் பேரிலும் வைக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருபொழுதும் தோல்வி என்பது இல்லை. You see, our God is not a weak, anemic God. நம்முடைய தேவன் பலவீனமான ஒரு நோய் கொண்ட தேவன் அல்ல. No, He's a God of power, God of glory. தேவனாய் கர்த்தர் சத்துவத்தின் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். A God who is ever moving in mighty ways to make His power known to His people. தம்முடைய மக்களுக்கு தம்முடைய வல்லமையின் மகத்துவத்தின் பிரதாபத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக தம்முடைய மகிமையான பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். Those who trust Him as they face the giants of life can see the power of God working in their lives by faith. யார் யாரெல்லாம் தம்முடைய வாழ்க்கையிலே ராட்சசரை சந்தித்துக் கொண்டிருக்கும் போதே தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை செயல்படுகிறதை விசுவாசத்தோடு காண முடியும், அனுபவிக்க முடியும். Our God is almighty and all powerful. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவரும் அவர் சர்வ அதிகாரியுமாய் இருக்கிறார். What do we read in Jeremiah chapter 32 verse 17? எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? Oh Lord God, behold, thou hast made the heaven and the earth by thy great power and outstretched arm, and there is nothing too hard for you. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. And those who walk with their faith in Him can experience that power. தேவனாய் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிற யாவரும் இதே சத்துவத்தின் வல்லமை உணர்ந்து அனுபவித்து செயல்பட முடியும். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, where is your trust as you face the giants of life? வாழ்வின் ராட்சதர்களை நீங்கள் சந்திக்கிறதான தருணத்திலே உங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? Is it in some man? ஏதோ ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறதா? Is it in the economy? அல்லது பொருளாதாரத்தில் இருக்கிறதா? Or is it in yourself? அல்லது உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை வைக்க Friend, தெரிகிறதா? all those things are bound to fail. நண்பரே, இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் நம்மை கைவிட்டு விடும். As we face our giants, நம்முடைய ராட்சதர்களை நாம் சந்திக்கையிலே let
us be certain that our faith and our dependence is in the Lord God, who is sovereign and who is in control of everything. சர்வ அதிகாரம் உடையவராயும் சர்வத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அடக்கி ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தர் பேரில் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அயராததாய் இருக்கட்டும். He and He alone will never fail. அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை கைவிடாதிருக்கிறவர். Our survival depends on our being able to trust the Lord with all of our heart. நம்முடைய முழு இருதயத்தோடும் நம் தேவனாகிய கர்த்தர் பேரில் நம்முடைய நம்பிக்கை வைக்கிறதில் தான் நாம் பிழைத்து வாழ்கிறதான ஜீவியமே இருக்கிறது. What do we read in Psalm 20 verses 7 and 8? 20வது சங்கீதம் 7-8 வசனங்களில் நாம் என்ன வாசிக்கிறோம்? Some trust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். They are brought down and fallen, but we are risen and stand upright. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. So triumph is a matter of tackling. ஆகினாலே வெற்றி சிறத்தல் கையாள்வதாகும். Triumph is a matter of trusting. வெற்றி சிறத்தல் நம்புவதாகும். One more thought before I close. அடியேன் முடிப்பதற்கு முன்பதாக இன்னொரு கருத்து. Thirdly, triumph is a matter of taking victory. வெற்றி சிறத்தல் ஜெயம் எடுப்பதாகும். Turn your Bible to 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து பாருங்கள். Let's read from verse 48. 48வது வசனம் துவங்கி நாம் வாசிப்போம். 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரம். Reading from verse 48 down to verse 54. வசனங்கள் 48 துவங்கி 54 முடிய. And it came to pass when the Philistines rose and came and drew nigh to meet David, that David hasted and ran toward the army to meet the Philistine. அப்போது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. And David put his hand in his bag and took thence a stone and slang it and smote the Philistine in his forehead, that the stone sunk in his forehead and he fell upon his face to the earth. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து காவணியிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். So David prevailed over the Philistine with a sling and with a stone and smote the Philistine and slew him, but there was no sword in his hand of David. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. Therefore David ran and stood upon the Philistine and took his sword and drew it out of the sheath thereof and slew him and cut off his head therewith. And when the Philistines saw that champion was dead, they fled. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். And the men of Israel and of Judah rose and shouted and pursued the Philistines until thou come to the valley and to the gates of Ekron. And the wounded of the Philistines fell down by the way to Shaharim, even unto Gath and unto Ekron. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். And the children of Israel returned from chasing after the Philistines and they spoiled the tents. இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். Notice verse 54. 54வது வசனத்தை பாருங்கள். And David took the head of the Philistine and brought it to Jerusalem, but he put his armor in his tent. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். There comes a time when talk must stop and action must begin. நாம் பேசுகிறதான பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து செயல்படுகிறதான ஒரு நேரம் ஒன்று வருகிறது. The time had come for David to take that which he had already been given to him by the Lord. கர்த்தராலே தாவீதினிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை தாவீது எடுக்கத்தக்கதான நேரம் தாவீதுக்கு அன்றைக்கு வந்தது. David walked down into the valley. தாவீது அந்த பள்ளத்தாக்கு வழியாக பள்ளத்தாக்குக்குள்ளே நடந்து சென்றார். Faced the giant. அந்த ராட்சதனை சந்தித்தார். Declared his faith in his God. தன் தேவன் பேரில் தான் கொண்டிருக்கிறதான விசுவாசத்தை அறிக்கையிட்டார். Slung that stone. அந்த கல்லை எறிந்தார். And killed the giant. அந்த ராட்சதனை கொன்று போட்டார். Oh, what a moment it must have been in David's life
to see God do that which no one but David believed possible. தாவீது தான் ஒருவன் மாத்திரம் விசுவாசித்த அந்த காரியத்தை தேவன் செய்கிறதை தாவீது கண்ணார காண்ட காட்சியானது அவருக்கு எப்பேற்பட்ட பரவசத்தை மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, there is a time when the talking needs to stop and the taking needs to begin. பேசுகிறதான பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எடுக்க வேண்டியதான செயலிலே ஈடுபடுவதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. As we face our own giants day by day, நாளுக்கு நாள் நம்முடைய ராட்சதர்களை நாம் சந்திக்க isn't it right time that we start taking by faith some of the things we have only talked about up until now? இதுவரைக்குமாக நாம் பேசிக்கொண்டு விசுவாசத்தினாலே பேசிக்கொண்டு வந்ததான அந்த காரியங்களை எல்லாம் இப்போது கையிலே தைரியத்தோடு எடுக்கத்தக்கதான நேரம் வந்திருக்கிறது. For example, உதாரணத்திற்கு we talked about God providing for us and claiming Philippians 4:9 and saying, my God will supply all our needs. என்னுடைய தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பிலிப்பியர் 4:19 நாம் முன்பே காலகட்டத்திலே அறிக்கை செய்தோம். But we still worry over our finances. இப்படி அறிக்கை செய்தும் கூட நம்முடைய பணப்பற்றாக்குறை குறித்து நாம் மிகவும் கவலை கொள்கிறோம். We talk about God's grace in every situation in our life, claiming the promise in 2 Corinthians 12:9 saying, oh, his grace is sufficient for me. 2 கொரிந்தியர் 12:9 உள்ள என் தேவனுடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். But we still act like we aren't going to make it. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறுதி கட்டத்தை அடைய போவதில்லை என்பதாக நாம் பேசுகிறோம். We talk about God being in control of our lives according to Romans 8:28. ரோமர் 8:28 படி நம்முடைய தேவனாய் கர்த்தர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி நாம் பேசுகிறோம். But we live like our lives are out of control. நம்முடைய வாழ்க்கையோ கட்டுப்பாட்டை மீறிவிட்டு சென்றிருக்கிறதாக நாம் செயல்படுகின்றோம். Dear God's people, அருமையான தேவ ஜனமே, isn't it time we stop talking about all we could have in Jesus and we just start taking it? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அனைத்து காரியங்களை பேசுகிறதை நாம் நிறுத்திவிட்டு அவருக்குள்ளாக இருக்கிற நல்பாக்கியங்களை எல்லாம் எடுப்பதற்கான காரியமானது எவ்வளவு மேன்மையானதா இருக்கிறது பாருங்க. David defeated Goliath because he was willing to take what God had given him by faith. விசுவாசத்தினாலே தாவீதினிடத்திலே தேவன் கொடுத்ததை தாவீது எடுக்க மனதா இருந்தபடினாலே தான் தாவீது கோலியாத்தை தோற்கடிக்க முடிந்தது. The same thing will work in your life and mine today. இன்றைக்கும் கூட இதே காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே அடியனுடைய வாழ்க்கையிலே நடக்கும். Dear God's people, அருமையான தேவ ஜனமே, as we face our giants, நம்முடைய ராட்சதர்களை நாம் சந்திக்க we have already been promised victory in God's word. தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய வெற்றியானது ஏற்கனவே நமக்கு வாக்களிக்கப்பட்டாயிற்று. Start claiming 1 Corinthians chapter 15 verse 57. 1 கொரிந்தியர் 15:57 ஐ நீங்கள் உரிமை பாராட்ட துவங்குங்கள். But thanks be to God which giveth us the victory through our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 Corinthians 2:14. 2 கொரிந்தியர் 2:14 சொல்கிறது, Now thanks be unto God which always causeth us to triumph in Christ and maketh manifest the savor of his knowledge by us in every place. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Romans 8:37. ரோமர் 8:37 சொல்கிறது, Nay, in all these things we are more than conquerors through him that loved us. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. Hallelujah. Hallelujah. Let's start taking the victory in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் எடுக்க துவங்குவோமாக. How to go about it? அதை எப்படி நாம் அடைவது? By doing what David did. தாவீது செய்ததை நாம் செய்வதன் மூலமாக. What did David do? தாவீது என்ன செய்தார்? He placed his trust in the Lord. தாவீது தன் நம்பிக்கையை தேவன் பேரில் வைத்தார். Brother, sister, சகோதரனே சகோதரியே, oh, I tell you in the name of the Lord this morning, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், no matter whatever your problems are, உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, no matter whatever your present circumstances are, உங்களுடைய நிகழ்கால சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, place your trust in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வையுங்கள். Secondly, believe that God can do everything that he has ever done before. தேவனாய் கர்த்தர் முன்பு எவைகளை எல்லாம் செய்தாரோ அவைகளை தேவன் இன்னும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். Thirdly, then walk into your valley, square off with your giant and keep slinging until he falls. மூன்றாவதாக உங்களுடைய பள்ளத்தாக்குக்குள்ளாக நடந்து சென்று உங்களுடைய எதிரியை தைரியமாய் மேற்கொண்டு அவன் விழுகிற வரைக்கும், அவனை தோற்கடிக்கிற வரைக்கும் அந்த கல்லை எறிந்து கொண்டே இருங்கள். Don't run away from your giant. உங்களுடைய ராட்சதனுக்கு தப்பி விலகி
ஓட வேண்டாம். Don't run away from your situation. உங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயந்து விலகி ஓட வேண்டாம். Run toward your giant. உங்களுடைய ராட்சதனுக்கு நேராக எதிர்த்து ஓடுங்கள். Run toward your situation. உங்களுடைய சூழ்நிலைகளை எதிர்த்து செயல்படுங்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? David ran toward his enemy when all the other Israelites ran away from Goliath. மற்ற எல்லா இஸ்ரவேலர்களும் கோலியாத்தை விட்டு தப்பி விலகி ஓடுகையிலே தாவீது மாத்திரம் கோலியாத்தை எதிர்க்கும்படியாக முன்னேறி ஓடினார். That's the kind of life God is calling us this morning. இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழும்படியாக தான் தேவனாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். Friend, whether you believe this preacher or not, நண்பரே, இந்த பிரசங்கியாரை நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் here is the truth for you. உங்களுக்கு வருகிற சத்தியம் இதுதான். God wants you and me to take victory over our giants. நம்முடைய ராட்சதர்கள் மீது நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். Your giant could be some sickness you are going through at the moment. நிகழ்காலத்திலே நீங்கள் கடந்து போகிறதான அந்த வியாதி உங்களுக்கு ராட்சதனை போல இருக்கலாம். Don't lose heart. ஆனாலும் மனம் சோர்ந்து போக வேண்டாம். Take courage in the Lord. கர்த்தருக்குள்ளாக தைரியம் அடையுங்கள். God can do a supernatural miracle for you. உங்களுக்காக தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். Not because you possess any power, நீங்கள் ஏதோ சத்துவத்தை உள்ளே நீங்கள் வைத்திருக்கிறதுனால அல்ல, but because you serve a God who possesses all power. சகல சத்துவத்தையும் உடைய தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறபடினாலே. Not because your aim is good, உங்களுடைய குறி சரியாக இருப்பதனால் அல்ல, but because you serve a God who never misses the target. ஆனால் குறி தவறாத தாக்குகிற தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்கின்றபடினாலே. Not because you deserve something from God, தேவனிடத்திலிருந்து ஏதோ பெற்றுக்கொள்கிற தகுதி உங்களுக்கு இருக்கிறபடினால் அல்ல, but because He has promised to give you His victory through His Son, the Lord Jesus Christ. நம்முடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய ஜெயத்தை நமக்கு தருவேன் என்று சொல்லி வாக்களித்தாரே, அந்த தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கையினாலே. So get out there and take what is yours by faith. விசுவாசத்தினாலே களம் இறங்கி தேவன் உங்களுக்கு வைத்ததை நீங்கள் எடுங்கள். Your survival, your triumph depends on your trusting God. உங்களுடைய பிழைப்பு, உங்களுடைய வெற்றி செலுத்தல் தேவன் பேரில் நீங்கள் வைக்கிறதான நம்பிக்கை சார்ந்து இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Oh, I feel the wonderful presence of God. தேவனுடைய அற்புதமான திருசமூகத்தை நான் உணர்கிறேன். So do you have a giant that you would like to see defeated in your life? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய ராட்சதன் தோற்கடிக்கப்படும்படியாக நீங்கள் விரும்புகிறீர்களா? Let me tell you this morning, இந்த காலையில் அடியேன் உங்களை பார்த்து சொல்லட்டும், they don't always fall easy. அவர்கள் சுலபமாக கீழே விழுகிறதில்லை. Goliath went down on the first swing. முதல் அடியிலே கோலியாத் விழுந்தான். Yours and mine might take many more than that. உங்களுடைய ராட்சதனை வீழ்த்துவதற்கு, என்னுடைய ராட்சதனை வீழ்த்துவதற்கு ஒரு முறை தாண்டி பல முறை அடிக்க வேண்டி இருக்கும். But if your giant ever falls, it will be through the work of the Almighty God in your life. ஆனால் அந்த ராட்சதன் வீழ்வானால் அந்த வீழ்வதற்கான காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்காக கிரியை செய்வதனால் மாத்திரமே சாத்தியமாகும். Oh, it only means that Almighty God is working on your behalf and my behalf. உங்கள் பட்சத்திலே என் பட்சத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் களம் இறங்கி ஜெய வீர நடை போடுகிறார் என்பதைதான் அது அர்த்தப்படுத்துகிறது. What does the Bible say? வேதம் என்ன குறிப்பிடுகிறது? Not by might, not by power, but by my spirit, say the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Dear God's people, தேவ ஜனமே, it is interesting to note the characters involved in this account. இந்த சம்பவத்திலே எப்படிப்பட்டதான கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. Saul nurses his fear. சவுல் தன்னுடைய பயத்தை வளர்க்கின்றார். Eliab, the elder brother of David, feeds his jealousy. தாவீதுடைய மூத்த சகோதரன் எலியா பொறாமையை வளர்க்கின்றார். Goliath polishes his pride. கோலியாத் தன்னுடைய பெருமையை அவன் மெருகூட்டுகிறான். Oh, David flexes his faith. ஆனால் தாவீதோ தன்னுடைய விசுவாசத்தை கட்டவிழ்த்து பெரியதாக மாற்றுகிறார். The rest of the people watched as David claimed the victory. தாவீது தன்னுடைய ஜெயம் எடுக்கிறதை அநேக ஜனங்கள், மீதி இருக்கிற ஜனங்கள் பார்க்கிறார்கள். I want you to think for a moment. நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் என Oh, விரும்புகிறேன். it could have been Saul. அது அன்றைக்கு சவுலாக இருந்திருக்கலாம். It could have been Eliab. ஏலியாவாக அவர் இருந்திருக்கலாம். It could have been any of the thousands of Israel. இஸ்ரவேலில் இருந்த அந்த ஆயிரங்களில் யாராவது ஒருவராக இருந்திருக்கலாம். But it was left to that shepherd boy to claim the victory and teach them all about the power of faith. ஜெயத்தை உரிமை பாராட்டி விசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு அங்கே ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் இருந்தார். So this morning, ஆகையால் இந்த காலை வேளையிலே, oh, you can hide in your tent and try to avoid
the giant. உங்களுடைய கூடாரத்துக்குள்ளே மறைந்து உங்களுடைய ராட்சதனை நீங்கள் தவிர்க்கலாம். You may probably think after a while that giant will go away. கொஞ்ச நேரத்தில் இந்த ராட்சதன் போய் விடுவான் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். No, my friend, he won't. அப்படி அல்ல நண்பரே, அவன் போக மாட்டான். Look at verses 3 and 25 of 1 Samuel chapter 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் பாருங்கள். 1 Samuel chapter 17 verse 3. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். And the Philistines stood on a mountain on one side, and Israel stood on a mountain on the other side, and there was a valley between them. பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. Now see verse 25. 25வது வசனத்தை பாருங்கள். And the men of Israel said, have ye seen this man that is come up? Surely to defy Israel is he come up, and it shall be that the man who killeth him, the king will enrich him with great riches, and I will give him his daughter and make his father's house free in Israel. அந்த நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐசுவரனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். By the time the 40th day had arrived, அந்த 40வது நாள் வந்தபோது Goliath had already crossed the valley and was starting up the mountainside toward the camp of Israel. கோலியாத் அந்த பள்ளத்தாக்கையும் தாண்டி இஸ்ரவேலுடைய பாளையத்தினுடைய விளிம்பிற்கு அவன் வந்து விட்டான். I want to tell you this morning, இந்த காலையில் அடியேன் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். your giant won't just go away. உங்களுடைய ராட்சதன் அப்படியே போய்விட மாட்டான். He will get closer and closer, and eventually he will try to defeat you if you don't do anything. நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்யாவிட்டால் இந்த ராட்சதன் இன்னும் கிட்ட நெருங்கி நெருங்கி வந்து உங்களை அழிக்க முயற்சிப்பான். Your giant will not be content to do nothing. உங்களுக்கு ஒன்றும் செய்யாதிருக்கிறதாக ஒரு பொழுதும் உங்களுடைய ராட்சதன் செயலாற்ற மாட்டான். He will try to take over your life if he can. அவனால் கூடுமானால் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து உங்களை விட்டு எடுத்து விட முடியும். Therefore the word of the Lord to you this morning is this. ஆகினாலே உங்களுக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். Get up and go out to meet the giant with your faith in the God of the battles. யுத்தங்களின் தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கை வைத்து எழுந்து உங்களுடைய சத்துருக்களை உங்களுடைய ராட்சதர்களை சந்திக்க புறப்பட்டு போங்கள். That is the recipe for victory in the war against the giants of life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ராட்சதர்களுக்கு விரோதமாக இருக்கிறதான யுத்தத்தின் ஜெயத்திற்கான யுக்தி ரகசியம் இதுதான். Friend, if you don't defeat him today, நண்பரே, இன்றைக்கு உங்கள் ராட்சதனை நீங்கள் தோற்கடிக்காவிட்டால் he will defeat you tomorrow. நாளை தினம் அவன் உங்களை தோற்கடித்து விடுவான். It's high time you rise up and start fighting your spiritual battle. உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை நடப்பிக்கும்படியாக நீங்கள் எழுந்து செயல்படுவதற்கான தகுந்த நேரம் இதுவே. Whether you like it or not, உங்களுக்கு விருப்பம் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ, you're not in a playground, you are in a battleground. நீங்கள் விளையாட்டு மைதானத்தில் அல்ல, யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். Your mind is a battlefield. உங்களுடைய மனதுதான் யுத்த களமாய் இருக்கிறது. There's a constant warfare going on in your mind. உங்களுடைய மனதிலே தொடர்ச்சியான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. Rise up and get ready for a spiritual battle. ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்காக எழுந்து செயலாற்றுங்கள். Oh, focus your entire attention on God and not on your giant. உங்களுடைய ராட்சதன் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் பேரில் உங்களுடைய முழு கவனத்தை செலுத்துங்கள். Put your faith and trust in the name of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பேரில் உங்களுடைய விசுவாசத்தை பதியுங்கள். The Lord will grant you victory. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் அளிப்பார். Will you close your eyes right now? இப்போதே உங்களுடைய கண்களை நீங்கள் மூடுவீர்களா? I feel the wonderful presence of God. தேவனுடைய அற்புதமான திருச்சமூகத்தை அடியேன் உணர்கின்றேன். You may feel that you have been leading a defeated Christian life. ஐயா, நான் இதுவரைக்கும் ஒரு தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்கிறதாக நீங்கள் ஒருவேளை உணரலாம். Maybe because of an adverse circumstance at the moment, you may feel discouraged and you may be driven to a state of despondency. நிகழ்கால போராட்டத்து நிமித்தமாக நீங்கள் ஒரு நிர்பாக்கியம் உள்ள, இனி எனக்கு ஜெயமே கிடையாது, இனி எனக்கு ஒரு விடியலே கிடையாது என்கிறதான மனசோர்விலே நீங்கள் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். Maybe because of your present physical condition, you may have given up hope. உங்களுடைய நிகழ்கால சரீர பலவீனத்தை எண்ணி பார்த்து இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய மன தைரியத்தை இழந்து போயிருக்கலாம். But to you the Lord says, ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், my son, my daughter, என் மகனே, என் மகளே, rise up. எழுந்திருங்க. I am with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I will fight your battle. நான் உங்களுடைய யுத்தத்தை எடுப்பி நடப்பித்துவேன். I will grant you the victory. நான் உங்களுக்கு ஜெயத்தை அருளுவேன். I will heal your sick body. உங்களுடைய
வியாதிப்பட்ட சரீரத்தை நான் சுகமாக்குவேன். I will change your circumstance. உங்கள் சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். I will do a supernatural miracle so that you will stand to testify for my glory. என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் எழுந்து சாட்சி சொல்லும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகமாகுதலை, ஜெயத்தை, விடுதலையை நான் கட்டளையிடுவேன். What you cannot do for yourself, I can do for you, say the Lord. நீங்கள் உங்களுக்காக எவைகளை எல்லாம் செய்ய முடியாதோ அவைகளை உங்களுக்காக நான் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். As you put your trust in the name of the Lord right now, இப்போதே கர்த்தருடைய நாமத்தின் பேரில் உங்கள் நம்பிக்கை நீங்கள் வைக்கையிலே God is at work on your behalf. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். The powers of darkness is being broken right now. இப்போதே அந்தகார சக்தியினுடைய வல்லமைகள் யாவும் முறிக்கப்படுகிறது. Oh, the powers of the evil one are being paralyzed in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்தியினுடைய வல்லமைகள் யாவும் நிர்மூலமாகிறது. God is setting you free right now. இப்பொழுதே தேவனாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். Receive your deliverance. உங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your healing. உங்களுடைய சுகமாகுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, your bondage is being broken right now. இப்போதே உங்களுடைய அடிமைத்தனமானது உடைக்கப்படுகிறது. Receive a miracle right now. இப்பொழுதே இன்றைய தினமே உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Open your mouth and shout out, glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி சத்தமாய் அறிக்கை Give செய்யுங்கள். Lord the praise. தேவனுக்கே துதியை செலுத்துங்கள். Lift up your voice and give glory and honor to the Lord. சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துங்கள். As we sing a very small chorus, ஒரு சிறிய பல்லவி நாம் பாடுகிற நேரத்திலே believe with all your heart. உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். Friend, the victory is yours. ஜெயம் என்னுடையது என்று சொல்லி அறிக்கை You செய்யுங்கள். will not be defeated. நீங்கள் தோற்கடிக்கப்படுவதில்லை. I'm telling you again and again as a servant of the Most High God. உன்னதமான தேவனாய் கர்த்தருடைய தாசனாக அடியேன் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். You will not be defeated. நீங்கள் தோற்கடிக்கப்படுவதில்லை. Because God has planned something wonderful for you. உங்களுக்காக தேவனாய் கர்த்தர் மிகவும் அற்புதமான கருத்தை அவர் திட்டம் வகுத்து The Lord வைத்திருக்கிறார். is on your side. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Oh, let us sing that chorus. We will not be defeated. நாம் எனக்கு தோல்வி இல்லை என்கிறதான அந்த அருமையான பல்லவி பாடுவோம். Amen. I will not be defeated. நான் தோற்கடிக்கப்படுவதில்லை. Hallelujah. Hallelujah. Open your mouth and confess it today. இன்றைக்கு வாய் திறந்து அறிக்கை செய்யுங்கள். Oh, let the devil hear you say this morning, I will not be defeated. நான் தோல்வி அடைவதில்லை என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பிசாசு கேட்கட்டும். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, He fought the battle and He won. Will not be defeated anymore. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Since the Holy Ghost came in, He gave us power over sin. Will not be defeated anymore. தோல்வி எனக்கில்லை. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆவியின் வல்லமை நிறைவிலே பாவத்தின் மீது ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. I'll not be defeated. I'll not be defeated. I'll not be defeated. I'll not be defeated anymore. Jesus Christ, God's only Son, He fought the battle and He won.
I'll not be defeated anymore. I'll not be defeated. I'll not be defeated. I'll not be defeated. I'll not be defeated anymore. Since the Holy Ghost came in, He gave us power over sin. I'll not be defeated anymore. I'll not be defeated. I'll not be defeated anymore. I'll not be defeated. I'll not be defeated anymore. தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. Hallelujah. தோல்வி என்றும் எனக்கில்லையே. Come on everybody. தோல்வி என்றும் எனக்கில்லையே. Hallelujah. Hallelujah. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we come to you in Jesus' precious name. பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தாலே உமக்கு நேராய் நாங்கள் வந்து We நிற்கிறோம். thank you, Lord, for thy benign presence. உம்முடைய இனிய மதுரமான திருசமூகத்துக்காக நன்றி ஐயா. Thank you for ministering to us your infallible word. உம்முடைய குற்றமற்ற பிழையற்ற திருவார்த்தை கொண்டு அடியார்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. Thank you, Lord, for the wonderful, marvelous victories that you have planned for our lives. எங்களுடைய ஜீவியத்திற்கென்று நீர் ஆண்டவரே திட்டம் வகுத்து வைத்திருக்கிற மகத்தான ஆச்சரியமான ஜெயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். We pray that you will continue to speak to us. தொடர்ந்து அடியார்களோடு நீர் இடைப்பட்டு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even now we pray for your dear people. இப்போது உலகத்தாவே உம்முடைய அருமையான மக்களுக்காக நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். Stretch for the good hand upon every head bowed right now. சிறந்தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய நன்மையான கரத்தை நீர் நீட்டுவீராக. Touch them and bless them, Lord. அவர்களை தொட்டு அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Guard them and protect them and preserve them, Lord. ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து அவர்களை பத்திரமாய் வழிநடத்தி காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Grant them your peace and good health. உம்முடைய சமாதானம் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, put a wall of fire around them. ஆண்டவர்களை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. Help us not only hearers but doers of thy word. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் செய்கிறவர்களாய் வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். All glory and honor be ascribed to thy holy name, Father. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கே சகல துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. In the wonderful precious name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. Amen. ஆமென்.